லக்ன பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவம். இந்த பாவத்தின் அதிபதிகள் லக்னத்தோடே தொடர்பு பெறுது. முகம் பார்த்து ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேஸ் ரீடிங்ல நிபுணத்துவமா இருப்பாங்க. 8ஆம் பாவம் அதோட தொடர்பு பெறுது. உங்க லக்னம் 5, 10 இது மாதிரிலாம் தொடர்பு பெறுதுன்னா அவங்க தான் இந்த ஆன்மாக்களோட பேசுறது, ஸ்பிரிட் ரீடிங், அக்கல் சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, மாந்திரிகம் சார்ந்த தொடர்பு. 8ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றா பிரசன்னாருடன் அவங்களுக்கு சூப்பரா வரும். 11ஆம் பாவம் எலெக்ஷன் அஸ்ட்ராலஜிஸ் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, கனவுக்கு பலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான துறை தேர்ந்தெடுத்து அதை நீங்க பார்த்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க வெற்றி காண முடியும். மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்போது இங்கே கூடியிருக்கக்கூடிய மூத்த ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மூத்த ஜோதிடர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிடத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்கள், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஐயா கேட்டாங்க, நான் ஜோதிடத்தில் எந்த மாதிரி நான் பார்த்தா நான் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு கேட்டாங்க ஐயா. ஜோதிடத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம முதல்ல ஆய்வு பண்ணணும். வாடிக்கையாளர்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுங்கிறது இருக்கட்டும், நம்ம எதில் வருவோன்னு நமக்கு முதல்ல தெரியணும். எதில் ஸ்பெஷலைஸ்டாக வருவோம், எதில் சிறப்பாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஆய்வுகள் இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பார்க்குறேன், நீங்கள் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்முடைய லக்ன பாவம் 5ஆம் பாவம் 10ஆம் பாவம், இந்த பாவத்தின் அதிபதிகள் லக்னத்தோடே தொடர்பு பெறுது அப்படின்னு வச்சிங்களேன். நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கவங்களுக்கு முகம் பார்த்து ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் ரீடிங்கில் நிபுணத்துவமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸில் எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குருன்னா மூக்கு, சூரியன் சந்திரன் கண்கள், அது மாதிரி கன்னம் சுக்கிரன், தாடை சனி, இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய சேர்க்கையையும் அந்த வெட்டுப்புள்ளிகள், ரேகைகள், மச்சங்கள் இதெல்லாம் முகத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து ஜோதிட முறைகள் அவங்க சொன்னாங்கன்னா, அந்த முறையை அவங்க பின்பற்றினாங்கன்னா வெற்றிகரமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம், அந்த பாவத்தோட லக்னமோ அல்லது லக்ன சாரமோ 5ஆம் இடத்ததிபதியோ அல்லது தொழில் ஸ்தானாதிபதியோ தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய மீட்டிங்கில் பேசலாம், ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய பேசலாம். மணி சார்ந்த, அதாவது மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஜோதிட முறைகள் நிறைய இப்போ வந்திருக்கு. தனம் சார்ந்தது, அதை குறித்து நிறைய பேசலாம். பேச்சு மூலமாக அவங்க ஜாதக பலன் தெரிவிக்கணும். அதெல்லாம் 2ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றாலே அது மாதிரி பண்ணலாம். இப்போது பள்ளி சாஸ்திரம் அது மாதிரிலாம் சப்தங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த 2ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றவங்க அந்த ஜோதிடத்துறையை சேர்ந்தவங்க அதில் கவனம் செலுத்தினா சிறப்பாக இருக்கலாம். அதே போல் 3ஆம் பாவத்தோட இந்த லக்னமோ 5ஆம் பாவம் 10ஆம் இடத்ததிபதி இவங்கெல்லாம் தொடர்பு பெறுறாங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுப்பதில் சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாங்கம் எழுதுறது, தொடுகுறி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, அந்த சப்ஜெக்டு, கைரேகை பார்க்கறது, சோழி பிரசன்னம் பார்க்கறது. ஏன்னா 3ஆம் பாவம் கை, அதனால் நம்மளுடைய கையை தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள். கைரேகை கையை வச்சு பார்க்குறோம், சோழி பிரசன்னம் அப்படி தான் பார்க்குறோம், டேரட் கார்ட் ரீடிங் அதுவும் அதில் தான் பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரியான முறைகள் கையாளும் போது சிறப்பாக வரலாம். லக்னம் 5, 10 இதெல்லாம் 4ஆம் பாவத்தோட தொடர்பு பெறுது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அவங்க மனையடி சாஸ்திரம், வாஸ்து இது மாதிரியான விஷயங்களில், அது இப்போது வாகனத்துக்காக நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் குறித்து கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அதில் போன பிறகு தான் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி லக்னம் 5, 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தோட தொடர்பு பெறுது அப்படின்னா
அவங்க குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களுடைய அணுகுமுறை சூப்பராக இருக்கும். அவங்க சொல்கிற பரிகாரங்கள், குலதெய்வம் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சப்ஜெக்டில் போனீங்கன்னா நீங்கள் சிறப்பாக வரலாம். அதே போல் தியானம் பண்ணுறது, பூஜை முறைகள், பரிகார முறைகள், இவங்க சொன்ன உடனே இது, அதாவது தியானம் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிதில் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தொடர்பு பெறுது உங்களுடைய லக்னமோ, லக்ன சாரமோ, பஞ்சமாதிபதியோ இல்லை தொழில் ஸ்தானாதிபதியோ தொடர்பு பெற்றால் நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம், குலதெய்வம் தேர்ந்தெடுத்து தர்றது, இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நிபுணத்துவமாக வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெறுது லக்னமோ, 6ஆம் இடத்தை, அது 5ஆம் இடத்த அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, இவங்க 6ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றால் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒருத்தரும் ஒப்பீடு செஞ்சு அதில் வெல்றது சார்ந்த விஷயமா இருக்கும். எதிர்ப்பை வெல்றது, அது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அவங்க அந்த மாதிரி துறையை, ஜோதிட முறைகளை கையாள்வது சிறப்பான பலன் தரும். அதே போல் ரோக பிரசன்னம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவ ஜோதிடம் சார்ந்தது, அதிலெல்லாம் அவங்க நிபுணத்துவமாக வரலாம். லக்னம் 5, 10 இது எல்லாமே 7ஆம் பாவத்தோட தொடர்பு பெறுதுன்னா அவங்க வந்து திருமணம் குறித்த விஷயங்களில் கைட் பண்ணுறதுல, மேட்ரிமோனி சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறது, ஜாதக பொருத்தம் பார்க்குறது, அது மாதிரியான விஷயங்களில் நிபுணத்துவமாக வரலாம். நீங்கள் 8ஆம் பாவம் அதோட தொடர்பு பெறுது, உங்கள் லக்னம் 5, 10 இது மாதிரிலாம் தொடர்பு பெறுதுன்னா அவங்க தான் இந்த ஆன்மாக்களோட பேசுறது, ஸ்பிரிட் ரீடிங்கு, அக்கல் சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாந்திரிகம் சார்ந்த தொடர்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவாதிபதி வந்து தொடர்பு பெற்றாதான் அவங்க அதில் நிபுணத்துவமாக இருப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தோட தொடர்பு பெறுது இந்த 1, 5, 10 இதெல்லாம். அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆலய தீர்வு சொல்கிறதுல ரொம்ப நிபுணத்துவமாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு மாணவர்களை உருவாக்கியிருப்பாங்க. பலருக்கும் புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்த திறன் இருக்கும். 9ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் குருமார்களை வந்து நிறைய கைட் பண்ணுவாங்க, ஆலயங்கள் பற்றி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் 9ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் நல்லா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றால் பிரசன்னாருடம் அவங்களுக்கு சூப்பராக வரும். பிரசன்னம் போட்டு பார்க்கக்கூடிய கலை, அதெல்லாம் அற்புதமாக வரும். அதே மாதிரி 11ஆம் பாவத்தோடு அது தொடர்பு பெறுது அப்படின்னா எலெக்ஷன் அஸ்ட்ராலஜிஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா, யாராவது ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறத பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அவங்களுக்கு. 12ஆம் பாவத்தோடு அது தொடர்பு பெறுது, 1, 5, 10 இதெல்லாம் தொடர்பு பெறுது அப்படின்னா அவங்க வந்து கனவுக்கு பலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான துறை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி காண முடியும். ஏன் இந்த லக்னமோ, லக்னசாரமோ, 5ஆம் பாவமோ, 10ஆம் பாவமோ இது ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதும் பெரும்பாலான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லக்னம்ங்கிறது ஆன்மா, நாம 5ங்கிறது நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ஜோதிடம்னா என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா புதன் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது கணிதம்ங்கிறதுனால அதை சொல்லப்படுது. அது லக்னம் அப்படிங்கிறப்போ அது ஆன்மாவோட தொடர்பு பெற்றிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நுண்ணறிவு ஸ்தானம். அப்போது அதை ஆய்வு பண்ணுறவங்க 5 வலுத்தாலோ 5ல் நல்ல பாவம் பலம் பெற்றிருந்தா அவங்க வந்து நுண்ணறிவு நல்லாயிருக்கும். ரொம்ப கால்குலேட் பண்ண தேவையில்லை, ரொம்ப கணிப்பு தேவையே இல்லை. அது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கிடுகிடுன்னு வந்துடும். அது 5ஆம் பாவம் வலுத்தவங்களுக்கு அது மாதிரி வரும். 10ஆம் பாவம்ங்கிறது வந்து தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கவங்களுக்கு வந்து அதுக்காக தான் அந்த 10ஆம் பாவம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது. அப்போது இந்த மாதிரியான முறைகளை கையாண்டா தொழில்முறை ஜோதிடர்கள் வந்து மிக சிறப்பான வெற்றியை அடையலாம். இப்போது இந்த டாபிக் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இப்போது சமீபத்தில் வரப்போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழா. இப்போது சிவராத்திரினா எல்லாருமே சிவாலயங்கள் வழிபாடு பண்ணுறது, மாசி நேரத்தில் சிவராத்திரி அன்று வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த சிவபெருமானை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த சிவபெருமான் எந்த மாதிரியான தன்மைகள் கொண்டவரை நம்ம போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் சுபஸ்தானமாக இருந்து, சுபஸ்தானத்தில் சூரியன் தன்னுடைய சாரம், சூரியனோட சாரத்திலேயோ சூரியனோட வீட்லேயோ சிறப்பாக இருந்தார் அப்படின்னா சிவபெருமானை வந்து ஆளுமை மிகுந்த அக்னிமயமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு.
ராஜாக்கள் வழிபாடு பண்ண, ராஜாக்கள் பிரதிஷ்டை செய்த சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியனோட சந்திரனோட சேர்க்கை, இப்போ சேர்க்கைங்கிறது கூட தான் இருக்கணும்னு இல்லை, அது சாரமாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். அப்போது சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கு, அது ஒரு சுபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அம்பிகையால் வழிபாடு பண்ணப்பட்ட, இப்போது சக்தி முற்றம், திருச்சத்தி முற்றம்லாம் பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து ஈசனை அரவணைச்ச மாதிரி இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி கைலாசநாதர் அப்படின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி ஈசனை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம். அம்பிகை இப்போது ஜம்புகேஸ்வரர் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அம்பிகைக்கும் ஈசனுக்கும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கும், அவங்க வழிபாடு பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆலயங்களை தேர்ந்தெடுக்கலாம். இப்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி சிவபெருமானுடைய வடிவங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, போர் புரிந்த சிவன், இப்போது அட்டவீரட்டானம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அங்கே உள்ள ஈசனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகன் ஆலயத்தில் உள்ள ஈசனை வழிபாடு பண்ணுறதும் மிக சிறப்பான பலன் தரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா புதனோட சூரியன் இருக்குது, அது சுவஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ண, இப்போ சக்கரவாகீஸ்வரர் அப்படின்லாம் இருப்பார், இப்போ நீங்கள் பெருமாள் போயிட்டு அவர்கிட்ட போய் சக்கராயுதத்தை வாங்கியிருப்பார், அந்த மாதிரி சிவாலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது, பெருமாளோட தொடர்பு பெற்றிருக்கணும். அந்த வரலாறில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அந்த ஈசன் வந்து தொடர்பு பெற்றிருக்கணும். இப்போ அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் ஈசன், அப்புறம் வந்து இவருக்கு விஷ்ணுக்குமே தொடர்பு பெற்ற ஆலயமாக இருக்கும், அங்கேயும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போது சூரியனோட குரு இருக்குது, அப்போது அவங்க வந்து என்ன மாதிரி எடுக்கலாம், அந்த சேர்க்கை இருக்குது, சுபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா மகான்கள் வழிபாடு செய்த இப்போ அகத்தீஸ்வரர், வியாசர் வழிபட்ட லிங்கம், இது மாதிரியாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம். இல்லை சித்தர்கள் வழிபாடு பண்ணது, மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப அற்புதமான பலன் தரும். இப்போது சூரியனோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு, அப்போது அது என்ன மாதிரி வழிபாடு பண்ணலான்னா, இப்போ ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்லாம் சொல்லி இங்கே இருக்காங்க, அவங்கள வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி வழிபட்ட லக்ஷ்மிபுரீஸ்வரர், அது மாதிரியான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அங்கே உள்ள சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம். இப்போ சூரியனோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா பழமையான சிவாலயம், நீங்கள் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, பழுதடைந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பகுதியில் உள்ள ஈசனை பார்த்து வழிபாடு பண்ணுறது, அங்கே போய் உபயம் தர்றது, அது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மேன்மையான பலன் தரும். இப்போது சூரியனோட ராகு இருக்குது அப்படின்னா அவங்க சர்ப்பம் ஏந்திய ஈசன், நாகம் வச்சிருக்க மாதிரியான ஈசன் இருப்பாங்க, அந்த மாதிரி ஈசனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சூரியனோட கேது சேர்ந்துருக்கு, அப்போ இவங்க அந்த சுபஸ்தானத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா இவங்க வந்து சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட, சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமானை வணங்குவது மிகவும் உன்னத பலன் தரும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ண ஈசன் இருப்பார். இப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி பார்த்தீங்கன்னா விநாயகர் கையிலே லிங்கத்தை வச்சுட்டு வழிபாடு பண்ணியிருப்பார். திருவிடைமருதூரில் பார்த்தீங்கன்னாலும் பஞ்சாட்சரம் ஜபிச்சுக்கிட்டே இவர் இருப்பார், விநாயகர் வந்து பஞ்சாட்சரம் ஜபிச்சுக்கிட்டே ஈசனை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரியான சிவபெருமானை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சிவராத்திரியில் சிவன் அருள் கிடைப்பதற்கு மிக உன்னதமான வழிபாட்டு முறை. இதெல்லாமே இது மாதிரியான நிறைய கிரக சேர்க்கைகள் சுபஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு அசுபஸ்தானம் மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் வேறு எந்த மாதிரி எடுத்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி யாரோ அதை வந்து சூரியனோட சேர்த்து கூட நீங்கள் இதை பண்ணலாம். பிரசன்ன முறை அப்படின்னு நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் இல்லை, அது ரொம்ப நாளாக அந்த சர்ச்சை மாதிரி ஓடிட்டுருக்கு, நட்சத்திரங்களில் வலு இருக்கா இல்லையா, நட்சத்திரங்கள் வந்து ஹைலைட்டாக இல்லையா, நட்சத்திரங்களில் வல்லமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் பாவங்கள் வேலை செய்கிறதெல்லாம் உண்மை, நான் மறுக்கலை. நட்சத்திரங்கள் அந்த சாரம் வந்து எந்த பாவத்தின் ஆதிக்கம் பெற்றிருக்குங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, நான் மறுக்கலை அது. ஆனால் நட்சத்திரங்களில் இப்போ ஆயில்யம் இருக்குது, கேட்டை இருக்குது, ரேவதி இருக்குது, மூணுலையுமே கிரகம் இருந்தால் அது என்ன மாதிரி வேலை செய்யணும், அது நட்சத்திர அடிப்படையில் பிரித்து அந்த வழிபாடை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இப்போது ரோக பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் நிறைய இங்கே இருக்கவங்க பெரும்பாலும் அஸ்ட்ராலஜர்ஸ் தான். ரோக பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகர் வர்றார் உங்கள்கிட்ட, அவர் வந்து என்ன மாதிரின்னே உங்கள்கிட்ட சொல்லலை, அதாவது தனக்கு என்ன
வியாதின்னே சொல்லலை, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போடுங்க, பிரசன்ன ஜாதகம் அந்த நேரத்துக்கு போடுங்க. போட்டுட்டு அந்த லக்ன புள்ளி அல்லது சந்திரன் நின்ற நட்சத்திரம், இந்த 2 எடுத்துங்க, 2 நட்சத்திரம் வரும். அப்போது அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஒரு உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வச்சிங்க. எப்போது அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் லக்ன புள்ளியோ அல்லது அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புறங்கால் அங்கே பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே வந்து நட்சத்திரம் ரொம்ப பெரும் பங்கு வகிக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே மாதிரி பரணி அன்னைக்கு ஓடுது அப்படின்னா உள்ளங்கால் தான் அவங்களுக்கு அங்கே பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வலி இருக்கலாம், இல்லை ஒரு காயம் இருக்கலாம், ஏதோ ஒன்று அங்கே இருக்கும். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய இதில் நான் நிறைய ஆய்வும் பண்ணியிருக்கேன். நட்சத்திர ரீதியாக மிகப்பெரிய வெற்றி இதில் இருக்குது. அதே மாதிரி கிருத்திகையில் இருக்குன்னா தலைப்பகுதியில் இருக்கும். ரோஹிணி அன்னைக்கு அந்த நேரத்தில் ரோஹிணி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெற்றி பகுதியில் அந்த பாதிப்பு இருக்கும், ஒரு தலைவலியாவது இருக்கும். மிருகசீஷம் இருந்ததுன்னா புருவ பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த வியாதி சார்ந்தது இருக்கும், அல்லது மூளை அதுக்குள்ளே அது மாதிரி இருக்கும். திருவாதிரை பார்த்திங்கன்னா கண்கள் சார்ந்த கண் நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். புனர்பூசம் பார்த்திங்கன்னா மூக்கு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது சளியாக இருக்கலாம், இல்லை மூக்கடைப்பாக இருக்கலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அது மூக்கு பகுதியில் இருக்கும் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசம் பார்த்திங்கன்னா காது பகுதி. ஆயிலம் பார்த்திங்கன்னா உதடில் அவங்களுக்கு ஏதாவது உதடு வெடிப்பு இது மாதிரிலாம் இருக்கும், உதடு கிழிஞ்சிருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். இது நான் நிறைய பேருக்கு ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன். மகம் பார்த்திங்கன்னா முகவாய் அங்கே இருக்கும். பூரம் பார்த்திங்கன்னா வலது கையில் இருக்கும். உத்திரம் பார்த்திங்கன்னா இடது கையில் அன்னைக்கு அவங்களுக்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஹஸ்தம் பார்த்திங்கன்னா கை விரல்களில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, காயமோ ஏதோ ஒன்று இருக்கும் அதில். சித்திரை வந்து கழுத்து பகுதி அங்கெல்லாம் இருக்கும். சுவாதி பார்த்திங்கன்னா மார்பு பகுதியில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். விசாகம் பார்த்திங்கன்னா முளைப்பகுதின்னு சொல்லக்கூடிய மார்பகத்தில் இருக்கும். அனுசம் பார்த்திங்கன்னா வயிறு பகுதியில் இருக்கும். கேட்டை பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் இருக்கும். மூலம் பூராடம் பார்த்திங்கன்னா வலது முதுகு இடது முதுகு அந்த பகுதியில் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிருஷ்ட பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். திருவோணம் பார்த்திங்கன்னா ஆண் குறி அந்த பகுதியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அவிட்டம் பார்த்திங்கன்னா பீஜம் விதைப்பைகள் அங்கே அவங்களுடைய பாதிப்புகள் இருக்கும். சதயம் பூரட்டாதி பார்த்திங்கன்னா இடது தொடை வலது தொடை இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா முழங்கால், ரேவதி பார்த்திங்கன்னா கணுக்கால். இந்த இடங்களில் நீங்கள் பிரசனம் பார்க்கக்கூடிய நேரத்தில், ரோக பிரசனம் பார்க்குற நேரத்தில் இந்த நட்சத்திரங்களோட தொடர்பு பெற்றால் இந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திச்சிட்டு இருப்பார். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். இது நான் என்னுடைய இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நான் நிறைய பயிற்சி பண்ணியிருக்கேன். இது வந்து சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா வந்து அவருடைய புத்தகத்தில் நான் படித்த விஷயம் இது. இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்கோம், இந்த ரோக பிரசனம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் கேட்டார். அப்போ அவர் பையன் வர்றான். அப்போ அந்த நேரத்தில் கணிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் ஓடிட்டு இருந்தது. மிருகசீஷம் ஓடினாலே நெற்றி பகுதியில் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க அங்கே விக்ஸு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துருவான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை நான் நேரடியாக பார்த்தேன். இது மாதிரி பல பேருக்கு பார்த்துருக்கேன் நான். இதில் மட்டுமே பங்கு பெறக்கூடிய விஷயம் கிடையாது இது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறத விட நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 51 அக்ஷரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஒவ்வொரு ஒளிக்குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர மண்டலத்தோடு தொடர்புடையது குறிப்புகள். இப்போ நீங்கள் எந்திரம்லாம் வரைகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஜாதகத்தோடு பொருத்தி நிபுணத்துவம் வாய்ந்த நபர்கள்ட்ட தான் எழுதி வாங்கணும். இந்த கடையில் விற்கிதுன்னு ஏதோ ஒன்று ரெடிமேட்லாம் வாங்கக்கூடாது, அதிலே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கணும். அப்போது அந்த அக்ஷரம் குறிப்பாங்க. இது எதன் அடிப்படையில் குறிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம 27 நட்சத்திரத்துக்குமே தொடர்பு உண்டு. நீங்கள் இதில் கேட்டையில் ஒரு கிரகம் இருக்குது, இதே வந்து ரேவதியில் ஒரு மாதிரி இருக்குது, ஆயிலியத்தில் ஒரே மாதிரி இருக்குது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா மூணுக்குமே தரக்கூடிய பீஜாட்சரங்கள் அந்த அக்ஷரம் பார்த்திங்கன்னா வேறு வேறு, ஒரே ஒளிக்குறிப்பு கிடையாது. அப்போ அது கிரகமாக வேலை செய்யலை, அது நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் தான் வேலை செய்யும். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா
இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷர குறிப்புகளை வந்து எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா, இப்போ கேட்டை அப்படின்னு வச்சிங்களேன், அந்த காயத்ரி மந்திரம் சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா, ஓம் தனுர்த்தராய வித்மஹே வக்ரதம்ஸ்ட்ராய தீமஹி தன்னோ ஜேஷ்ட பிரசோதயாத் அப்படின்னு வரும், வராக பிரசோதயாத் அப்படின்னு வரும். அப்போது வராகருக்கு வந்து தம் அப்படிங்கிற அந்த ஒலி உச்சரிப்பு அதோட அச்சரம். இது பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர மண்டலத்தோட தொடர்புடையது. இது மாதிரி சமஸ்கிருதத்தில் உள்ள மந்திரங்களை மறைமுகமாக அந்த பாடல் வரிகளை சேர்த்துருப்பாங்க. தமிழ் பாடல்கள்லையும் இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே இந்த அக்ஷர குறிப்புகள் 51 அக்ஷர குறிப்பு ஒவ்வொரு பாடலில் போய் வணங்கும் போது அந்த பாடலை பாராயணம் பண்ண சொல்லுவாங்க. அதில் அந்த அக்ஷர குறிப்பு இருக்கும். தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்னு வருது பாருங்க. அப்போது இது வந்து ஒரு அக்ஷர குறிப்பு. இது மாதிரி கந்தசஷ்டி கவசத்தில் உண்டு, இது மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தில் உண்டு, இது மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உண்டு. எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த அக்ஷர குறிப்புகள் நட்சத்திர மண்டலத்தோட தொடர்பு கொண்டவை. அது நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலையுமே அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். அது நமக்குள்ள எந்த இடத்துல இயக்கம் பெறும்னு கூட இருக்குது, ஒவ்வொரு ஒலி உச்சரிப்புமே. ஆனால் இது ஒரு குருமுகமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணுமே தவிர, அதை மீறி ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனங்கள் செஞ்சோம் அப்படின்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் தரும். இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு வலிமை உண்டுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்தேனே தவிர இது வழியில் போகணுன்னு சொல்ல வரல. நான் அதுக்கு வந்து வல்லமை உண்டு, நட்சத்திரங்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இப்போ நம்ம நட்சத்திர வடிவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட எதன் அடிப்படையில் எடுக்கிறோம்? ஒரு கட்சி கொடியாகட்டும், எது வேணால் ஆகட்டும், எதன் அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னா, வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, அந்த கூட்டங்களுடைய வடிவம் தான் அந்த இது. இப்போது ஸ்வஸ்திக்கு எடுத்தாலும் சரி, இப்போது குதிரை தலை, மான் தலை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ அஸ்வினிக்கு மான் தலை, பெண் குறின்னு சொல்கிறோம் பரணிக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வடிவம் வந்து அங்கே இருக்குது, அதனுடைய சிறு தம்ப்நெயில் வடிவம் தான் இது. அப்போது இது எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத அடிப்படை விட்டுட்டோம். நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் அப்படின்னா, அந்த வடிவம் பயன்படுத்தலாம். எதுக்காக? நம்ம வானமண்டலத்தில் அந்த பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்து அதை பார்த்து நம்ம வழிபாடு பண்ணணும். அந்த நட்சத்திர தொகுப்பை பார்த்து அதுக்கு நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த வடிவத்தை வந்து நமக்குள்ளே வச்சுப்பாங்க. நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தில் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருளில் அந்த நட்சத்திர வடிவத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடுகள்னு இருக்குது, நம்ம எதிரி பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடுகள் அப்படின்லாம் இருக்குது. அப்போது இங்கே நட்சத்திரம் தான் அதிக வல்லமை பெறுது. ஒவ்வொரு ஜோதிட முறையிலையுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இப்போது நாடி முறைகளில் பார்த்திங்கன்னா லக்னம் முக்கியத்துவமே இருக்காது. கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, கிழக்கு பகுதியில் என்னென்ன இருக்குது, மேஷசிம்ம தனுசில் என்ன இருக்குது, ரிஷப தனுசில் என்ன இருக்குது, அதோட சேர்க்கையை வச்சு பேசுவாங்க. அங்கே போய் நம்ம இந்த டாப்பிக்கை கேட்கக்கூடாது. இப்போ ஜெய்மினி அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பாகை முறையில் கிரகங்கள் ஒவ்வொரு பாவத்திலையும் எவ்வளவு நகர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அங்கே போய் இந்த மெத்தட் தான் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயந்தான். நட்சத்திரங்கள் அடிப்படையில் இந்த மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கும் வழிபாடு முறைகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் உன்னத பலன் தரக்கூடியது நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிரதானமான தலைவர்கள்லாம் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு ஆளும் கட்சி தலைவர்கள் பேர்லாம் குறிப்பிட வரும்ல, ஆளும் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு இது சர்ச்சையான ஒரு டாபிக் வருது. அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவர் தரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் அதை பேசுகிறாரு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இப்போ கட்சி தொடங்கியிருக்காரு, அவருடைய அறிக்கை தரக்கூடிய நாள் எல்லாமே பாருங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர் அதை சொல்லியிருப்பார். நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டியில் போய் நான் பேசியிருந்தேன் சென்னையில் யூடியூப் சேனலில். அதே மாதிரி இப்போ கூட நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே ஜோதிடத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பயன்படுத்துகிறாங்க, மறைமுகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நேரடியாக சொல்கிறது கிடையாது. அந்த நட்சத்திர ரீதியாக அவ்வளவு பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. அந்த கொடிகள் எடுக்கக்கூடிய விஷயமாகட்டும் அல்லது அவங்க ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய நாள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரும்பாலும் இருக்குது. அதாவது 100% சொல்ல முடியாதுனாலும் 90% இருக்குது. நீங்கள் அது ஆளும் கட்சியாக இருந்தால் சரி, எதிர்கட்சியாக இருந்தால் சரி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் சரி,
எல்லாருமே இந்த நட்சத்திரங்களுடைய அடிப்படையை நல்லா பயன்படுத்துகிறாங்க. யாரோ சிலர் வந்து அது இல்லைன்னு மறுக்கிறத வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அனுபவத்துக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள். கரெக்டாக வந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் சொன்னதுன்னு இல்லை, யார் சொன்னதாக இருந்தாலும் சரி, உங்கள் அனுபவத்துக்கு பொருந்தி வருதுதா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சில ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா எதிர்மறையாக சில விஷயங்களை வந்து பரப்புகிறாங்க, யூடியூப்லேயோ இல்லை வெளியிடங்களில் பேசுகிறாங்க. அதுவுமே அவங்க ஜாதக அமைப்புப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் அதை நீங்கள் பெருசாக கவனம் கொள்ள வேண்டாம். என்னென்னா, குரு ராகு சேர்க்கை கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா மரபு வழி ஜோதிடத்துக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. தொழில் ரீதியாக உள்ள கிரகம் வந்து ராகுவோடு சம்பந்தப்பட்ட பெரிய பிரபல ஜோதிடர்கள், நான் பேர் குறிப்பிட விரும்பலை, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மரபு வழி ஜோதிடத்துக்கு எதிர்மறையாகவே பேசுவாங்க. ஆனால் எல்லாருடைய கவனமும் அது இருக்கும். அது அவங்களுக்கு மட்டுமே முன்னேற்றத்தை தருமே தவிர அடுத்த தலைமுறை ஜோதிடர்களுக்கு முன்னேற்றமே தராது. அதனால் மரபு வழி ஜோதிடத்தின் பெருமையை எல்லாருமே உணரணும். நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் அதை புரிஞ்சுங்க. மூல நூல்கள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, என்ன மூல நூல்கள்னால் என்ன, முதல்ல அந்த அடிப்படையை சொல்கிறது தான் மூல நூல்கள். மூல நூல்கள் என்ன சொல்லும்? ராசியோட குணம், ராசி லக்னத்தோட குணம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் எப்படி இருப்பான், இந்த பாவாதிபதி இங்கே இருந்தால் அப்படி இருப்பான், அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் மூல நூல்கள். அது வந்து பாடல் வடிவில் இருக்கும், எல்லாத்துலேயுமே நிறைய இருக்கும். இப்போ உத்தரகாலாமிரதம் பார்த்திங்கன்னா அது ஒரு பாடல் வடிவில் இருக்கும். அது சமஸ்கிருத நூல், காளிதாசர் எழுதுனது. நீங்கள் இது பார்த்திங்கன்னா குமாரசுவாமியம் பார்த்திங்கன்னா முழு தமிழ் நூல். ஆனால் அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னோர்கள் சொன்னதில் தொகுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இப்போது கிரகங்களுடைய பேரை எதன் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சூரியன்கிறதோ சந்திரன்கிறதோ நம்ம கண்டுபிடிச்சதா? ஜோதிடத்துறையில் நான் தான் இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சேன்னு யார் சொன்னாலும் என் அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லாமே ஏற்கனவே மரபு வழியில் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டது. அதில் ஏதோ ஒரு சின்ன டாபிக் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ரீநேம் பண்ணிவிட்டு அது ஒரு புது சிஸ்டமாக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது மக்கள் இதாகிறது கூட வேறு. தொழில்முறை ஜோதிடர்களே அதில் ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஆனால் அது ஏற்கனவே மரபு வழியில் ஏதோ ஒரு மெத்தடில் சொல்லப்பட்டதாக இருக்கும், ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும். அது நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். பல சிஸ்டம் இருக்குது. பல சிஸ்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே மரபு வழியில் உள்ளதுக்கு ஒரு சின்ன பேர் திருத்தம் கொடுத்துட்டு இவங்களோட பேர் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தான் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் எதுவாக இருந்தாலும் பாருங்கள். இப்போது குமாரசுவாமியம் பார்த்திங்கன்னா முழு தமிழ் நூல். அதே மாதிரி பல இப்போ சித்தர்கள் எழுதுனதாக சொல்லப்படுற கவிதைகள், செய்யுள்கள் நிறைய இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள், சில ஜோதிடர்கள் சில கருத்துக்களை கொடுக்குறாங்க. என்னோட கருத்து நான் சொல்கிறேன். இப்போ புலிப்பாணி எழுதுனது, பராசரர் எழுதுனது, பிருகு எழுதுனது அப்படின்னு சொன்னது என்ன சொல்கிறாங்க பல பேர்? அவங்க கிடையாது, அது ஒரு புனைப்பெயரில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாற்று கருத்து இல்லை. 100% அது உண்மையும் இல்லை. சின்ன சின்னதாக எங்கேயோ ஒரு இடத்துல புனைப்பெயர் சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போது ஒரு பாடல் இருக்குது அப்படின்னா, புலிப்பாணி வந்து 12 பாவத்தை பற்றி ஒரு பாடல் எழுதுறாரு அப்படின்னா, முற்காலங்களில் பார்த்திங்கன்னா அது ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கும். பிரதி எடுப்பாங்க. பிரதி எடுக்கிறதுனா அதை பார்த்து இன்னொருத்தரை எழுதுவாங்க. நம்மளே ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டுக்கு காப்பி எழுதும்போது ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக எழுதுறது இல்லையா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 100% அது அந்த கவிதைகள் எல்லாமே தப்புன்னு அர்த்தம் கிடையாது. மூல நூல்களில் உள்ளது ஏதாவது ஒரு சில இடத்துல வார்த்தை மிஸ்டேக் வரும். இப்போ சீவக சிந்தாமணி நூல் எடுத்து இன்னொரு இடத்துல பிரதி பண்ணுறப்போ சில வார்த்தை தப்பாக இருக்கும். திருக்குறள் எடுக்கும்போது அது சில தப்பாக இருந்திருக்கும். முதல் வார்த்தை 2வதுல போட்டிருப்பாங்க, 2வதுல முதல்ல போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஜோதிட நூல்கள் பிரதி எடுக்கும்போது சில இடத்துல தவறுகள் நேர்ந்தது உண்மை. அது பல நூல்களில் அந்த மாதிரி தவறு இருக்கும். ஆனால் அது 100% தவறு அல்ல, ரொம்ப சொற்பமான தவறு தான். அது ஒரு 2-3% எங்கேயாவது ஒரு பாடல் வரிகளில் தவறாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுடைய அனுபவத்துக்கு, உங்களுடைய ஆய்வுக்கே நான் விடுறேன். நீங்களே ஆய்வு பண்ணுங்கள். குமாரசுவாமியம் படிங்க, உத்தரகாலாமிரதம் போன்ற மூல நூல்களை படிங்க, மூத்தோர்கள் சொன்ன நூல்களை படிங்க. படிச்சுட்டு இந்த லக்னத்தின் அதிபதி இந்த இடத்துல இருந்தால் என்ன பலன், இந்த கிரகமும் சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு இன்னைக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. அதை நீங்கள் ஒப்பீடு பண்ணி பாருங்கள், ஒரு இடத்துல கூட தப்பு இல்லை என்பதை இந்த வாய்ப்பை தந்த ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீரங்கநாச்சியார் ஜோதிடர் சங்கம் மென்மேலும் சிறந்து விளங்கி பலரையும் ஊக்குவிக்கும் விதமாக
ஐயா வந்து சொல்லுவாங்க. ஜானகிராமன் ஐயாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசணும் அப்படிங்கிறத விட அவங்க மாணவர்கள் அவங்களுடைய நண்பர்களை பேச வச்சு அழகு பார்ப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் வராது. அதை ஊக்கப்படுத்தக்கூடிய விதம் வந்து அவர்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும். பலரும் பேசி இதில் கலந்துக்கிட்டு நீங்களும் வெளி உலகத்துக்கு வரணும், நீங்களும் இதே மாதிரி மேடைகளில் ஏறி நீங்கள் எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.